நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். திறந்த இதயத்தோடும் திறந்த வேதாமத்தோடும் கூட வாருங்கள். இந்த நாளிலேயும் ரோமர் புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, நாவும் போதாது நாளும் போதாது ஆயினும் போதாது, நாவும் போதாது நாளும் போதாது ஆயினும் போதாது. வாழ்வின் வழியாய் கால்கள் மேலும் தளர்ந்து வீழாமல், வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து வீழாமல், தாங்கி நடத்ததை நினைக்கையிலே என் கண்கள் நினைகின்றதே, தாங்கி நடத்ததை நினைக்கையிலே என் கண்கள் நினைகின்றதே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, நாவும் போதாது நாளும் போதாது ஆயிலும் போதாது, நாவும் போதாது நாளும் போதாது ஆயிலும் போதாது. ரோமர் 6ஆம் அதிகாரம். ஒரு அதிகாரத்தோடு ஒரு அதிகாரம் தொடர்புள்ளதாக இருக்கிறத பார்க்குறோம். 1ஆம் அதிகாரம் புறஜாதிகள் எல்லாரும் பாவிகள், தேவனுடையதான வெளிப்பாடு, பொதுவான வெளிப்பாடு கிடைத்தும் அந்த பொதுவான வெளிப்பாட்டுக்கு கீழ்ப்படியாமல் தவறான வழிபாடு பாவிகள். 2வது சிறப்பான வெளிப்பாடு கிடைத்த நியாயப்பிரமாண தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு கிடைச்சவங்களும் அது கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க, பாவிகள். 3ஆம் அதிகாரத்தில் 2 பேரும் பாவிகளானதினால் 2 பேரையும் பாவத்துக்கு கீழாக்கப்பட்டு 2 பேருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர் முழு மனுக்குலத்துக்குள்ளாக வந்து, அவங்க பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறாங்க, இவங்க பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவங்க பாவம் செய்கிறாங்க. இவங்க 2 பேருடைய பாவத்துக்காகவும் இயேசு சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரித்து அவர் கிருபையினாலே நமக்கு நீதிமான் ஆக்குகிறார், பரிசுத்தமாக்குகிறார் அப்படின்னு 3ஆம் அதிகாரம் சொல்லிட்டு, 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் கிரியை அல்ல விசுவாச கிரியைன்னு சொல்லி 3ஆம் அதிகாரத்தில் சொல்லி முடிக்கிறார், விசுவாசிக்கிறதுனால். 4ஆம் அதிகாரத்தில் விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது ஆபிரகாமுடைய ஒரு உதாரணத்தை அவங்க சொல்கிறார் 4ஆம் அதிகாரத்தில். 5ஆம் அதிகாரத்தில் அந்த கிருபையின் ஸ்லாக்கியம், நான் பாவிகளாக இருக்கும்போது மரித்தார், நான் சத்துருவாக இருக்கும்போது மரித்தார், நான் அவன் பலவீனனாக இருக்கும்போது மரித்தார், அவராலே நான் என்ன செய்ய, அவருடைய கிறிஸ்து இயேசுவினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன், கிருபை அப்படின்னு ஒரு கிருபையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். எங்கே? 5ஆம் அதிகாரத்தில். 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துலேருந்து நம்ம பார்த்தா தான் இது புரியும். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்துச்சு. ஏன்னா நியாயப்பிரமாணம் தான் சின்ன சின்ன தப்பு இல்லைன்னு நினச்ச விஷயங்கள் எல்லாம் தப்புன்னு சொன்னது நியாயப்பிரமாணம். அப்படி இருந்தும் பாவம் பெருகி போய் கிடந்த இடத்துல கிருபை வந்து அந்த பாவத்தை மூடிருச்சு, அதிகமாக பெருகிச்சு. பாவம் மரணத்துக்கு எதுவாக ஆட்கொண்டது போல் கிருபை நம்மளை நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஏற்றுக்கொண்டது. இப்போ நீங்கள் விசுவாசியுங்கள், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, ஆமாம், நீதினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவும் ஆட்கொண்டது அப்படி சொல்லிட்டு, இப்போ 6ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகணுங்கிறதுக்காக பாவத்தில் நிலை நிற்கலாமா? என்ன சொல்லிட்டாரு? பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிச்சு, பாவத்தை விட கிருபை பெருசுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம பெரிய கிருபை நமக்கு இருக்கிறதுனால பாவம் செய்யலாமா? நோ, அப்படி செய்யக்கூடாது. பாவத்துக்கு நம்ம மரித்த நாம் அதில் எப்படி பிழைப்போம்? அப்போ எதில் பாவத்துக்கு மரித்தேன்னு எதில் சொல்கிறாரு? இயேசுவோடு கூட நான் சிலுவையிலே மரித்தேன், என் பாவம் நான் இயேசுவோடு கூட மரித்து விட்டேன், இயேசுவோடு கூட நான் உயிர்த்தெழப்பட்டிருக்கிறேன், கிருபையினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். முன்னால் நான் அநியாயக்காரன், இப்போ நான் நீதிமான். முன்னாலே நான் பாவி, இப்போது நான் பரிசுத்தவான். முன்னே நான் பலவீனன், இப்போ நான் பலவான். முன்னே நான் சத்துருவாக இருந்தேன், இப்போ நான் தேவனுக்கு நண்பரானேன். அப்போ நான் முன்னே நான் ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட்டிருந்தேன், இப்போ நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன்.
அப்போ அதனால் நான் வந்து கிறிஸ்துவை நான் விசுவாசித்ததுனாலே பழையவைகள் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, பாவத்துக்கு நான் மறித்து போயிட்டேன். அப்போ பாவம் இனி நினச்சோம்னா நான் பாவத்தில் இனி நான் எப்படி பிழைக்க முடியும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீங்களா? அப்போ நம்ம விசுவாசித்ததுக்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கையின் அடையாளமாக கொடுக்கப்பட்டது விருத்த சேதனம். புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்தானம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டதான அடையாளம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அதற்கு அடையாளமாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். இப்போ நாம் ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறோம். இப்போ நமக்கு எது உடன்படிக்கை அடையாளம்? விருத்த சேதனம் போகணுமா? வேண்டாம், விருத்த சேதனம் போகாத, ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் என்னன்னா மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம். எப்படி விருத்த சேதனம் தன்னுடைய சரீரத்தில் ஒரு பகுதி வெட்டி எரியப்படுகிறதோ அதே மாதிரி மரணத்துக்கு எதுவான ஞானஸ்நானம். அப்போ ஞானஸ்தானம் கட்டாயம் அவசியங்கிறத பார்க்குறோம். பிறகு விசுவாசித்ததுனாலே கிடைத்த நீதிக்கு அவன் அடையாளமாக ஞானஸ்நானம். மேலும் பிதாவுடைய மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார்ல, அதே மாதிரி நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். ஓ ஹல்லேலூயா! அப்போ ஞானஸ்நானத்தை நீங்கள் சாதாரணமான ஒரு தண்ணீர் முழுகி சடங்காக கருத முடியாது. அது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம் அதில் இருக்குது. நான் விசுவாசித்தேன், என்னுடைய கீழ்ப்படுதல் என்னுடைய அடையாளம்தான் ஞானஸ்நானம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அந்த விசுவாசத்தினுடையதான அடையாளம் தான் விசுவாசித்ததற்கு அதை செயல்முறைப்படுத்துவதற்கு அவனுக்கு கிடைச்ச விருத்த சேதனம். வேறு ஒன்றில் தன்னிடத்திலிருந்து ஒன்றை வெட்டி எறிந்து போட்டான். இங்கே நான் முழுமையாக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டபடினால், இது ஞானஸ்நானத்தில் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலையும் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம மரித்தோம், இப்போ உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அதுக்கு அடையாளமாக ஞானஸ்நானம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் இப்போ வாழ்வது புதிய சரீரம், நாம் வாழ்வது புதிய ஜீவன், நாம் வாழ்வது புதிய ஆத்துமா. நம்ம புதிதாக்கப்பட்டிருக்கிறோம், புதிதாய் பிறந்திருக்கிறோம். அதான் மறுபிறப்பு. புதிதாய் பிறந்திருக்கிறோம். எதனாலே புதிதாய் பிறந்திருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே புதிதாய் பிறந்திருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் சிலுவையினாலே நம்முடைய பழையவைகள் எல்லாம் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டுருச்சு. அப்போ நம்ம மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அல்லேலூயா! அப்போ நம்ம இப்போ மரிச்சிட்டோம், நம்ம சிலுவையில் அறையப்பட்டாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. நம்ம மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக. அப்போ இனி பாவம் நம்ம ஆட்கொள்ள மாட்டாது. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நம்ம மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்ம நம்புகிறோம். இப்போ புரியுது அவங்களுக்கு? நம்புகிறோம். அப்போ இந்த ஞானஸ்நான சத்தியத்தை வச்சு இந்த விஷயங்களை நமக்கு அவர் போதிக்கிறார். ஞானஸ்நான சத்தியத்தை வச்சு, ஞானஸ்நானத்தை வச்சு அதை சொல்கிறார். நம் பாவத்துக்கு மரித்தோம், சிலுவையிலே அறையப்பட்டோம், நாம் இப்போ இருக்கிறதோ புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். இதே தான் கலாத்தியர் 2:20 வாசித்தர முடியுமா? கலாத்தியர் 2:20 இதே விஷயத்தை தான் சொல்கிறார். எங்கே? நம் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால், மரித்தவன் அந்த 7ஆம் வசனத்தில், இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவசரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கணும்னு ரோமரில் சொல்கிறார்ல, அதை 2:20 சொல்கிறார். வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இப்போ வாசிக்கிறது பாருங்கள். கலாத்தியர் எழுதின புஸ்தகத்துக்கு, கலாத்தியாவில் இருக்கிறதான சபைகளுக்கு எழுதும்போது இந்த விஷயத்தை அவர் இந்த ரோமா புஸ்தகம் எழுதுறதுக்கு முன்னமேயே இதே சத்தியத்தை கலாத்தியருக்கு சொல்லியிருக்கிறார். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இப்போது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா! இப்போ அந்த ரெண்டு விஷயம்.
அப்போ ரோமர் புஸ்தகம் முந்தி எழுதப்பட்டதா, கலாத்தியர் புஸ்தகம் முந்தி எழுதப்பட்டதானா? கலாத்தியர் புஸ்தகம் தான் முந்தி எழுதப்பட்டது. புஸ்தக வரிசையில் ரோமர் முன்னே வந்துட்டாலும் முந்தி எழுதுனது கலாத்தியர் புஸ்தகம் தான். சரி, அப்போ அறையப்பட்டதுன்னு அறிந்திருக்கிறோம், விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம், இப்போ நம்ம கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருக்கிறோம். அது ஒரு வசனத்தில் சொன்னது இங்கே 3 வசனத்துக்கு மேலே 4 வசனமாக சொல்கிறார். மரித்தோர்லேருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிக்க மாட்டார், அறிந்திருக்கோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. அவர் மரித்தது பாவத்துக்குன்னு ஒரு தரம் தான் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறார், தேவனுக்கென்று பிழைத்து இப்போ பரலோகத்தில் இருக்கிறார். அதே போல் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்துட்டீங்க, பாவத்துக்கு செத்து போயிட்டீங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவராக எண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் தான் அதை மைண்டை தானாக ஏற்படுறதில்லை. இப்போ நீங்கள் இந்த சத்தியத்தை மனசுக்குள்ளே போடுங்க. என்ன போடணும்? என் பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று, நான் இப்போ வாழ்வது புது மனுஷன். பாவத்துக்கு நான் மரிச்சிட்டேன், இப்போ தேவனுக்காக நான் பிழைச்சிருக்கிறேன். ஆகையால் நீங்கள் சர்வ இச்சைகளுக்கும் பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இனி நான் பாவத்துக்கு உட்பட மாட்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். முன்னர் பாவம் செய்ய மாட்டேன்னு நம்ம நினச்சாலும் எனக்கு ஆற்றல் இல்லை. பழைய மனுஷனுக்கு அந்த பலன் இல்லை. ஆனால் புது மனுஷனுக்கு அவன் பாவத்தை எதிர்த்து நிற்கிற பலன் கிடைச்சிருக்குது. முன்ன நான் பாவியாக இருந்தேன், இப்போ நான் நீதிமான் ஆக்கப்பட்டுட்டேன் கிறிஸ்துவினாலே. முன்ன சத்துருவாக இருந்தேன், நான் அவருக்கு நண்பர் ஆயிட்டேன். இப்போ எனக்கு தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இனி நான் என்னை கெடுத்துக்க மாட்டேன். இனி என்கிட்ட போராடும், அது போராடும். ஆனால் போராடினாலும் இனி பாவத்தை நான் ஆளுகை செய்ய இடம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கூடாமல், இனி நான் பாவம் செய்வதற்கு என் கையோ காலோ என் சிந்தனையோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஆவி ஆத்ம சரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களை மரித்தவர்லேருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு நான் ஒப்பு கொடுத்து என்னுடைய அவயவங்களை எல்லாம் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனால் பயன்படுத்தப்பட ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பற்றிடாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால், இப்போ எனக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, இது சரி இது தப்புன்னு சொல்லுவதற்கு நியாயப்பிரமாணம் இல்லை, நான் இப்போ கிருபைக்கு நான் உட்பட்டிருக்கிறேன். அதனால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. நான் பயந்து பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, பயந்து பயந்து நான் வாழணும் அவசியம் இல்லை. நியாயப்பிரமாணம் இருக்கிற காலத்தில் பயந்து பயந்து வாழ்ந்தார்கள். நான் அதை செஞ்சால் தப்பு, இதை செஞ்சால் தப்பு, அங்கே போனால் தப்பு, இதை போனால் தப்பு, தொடாதே, தீண்டாதே, ருசி பாராதே. அப்போ பிரமாணத்தின்படியே நம்ம நடந்துகிட்டே இருந்தோம். நம்ம வாழ்நாளெல்லாம் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டே இருந்தோம். இப்போ நம்ம பிரமாணத்துக்கு கீழ்ப்படியில், இப்போ கிருபைக்கு நம்ம வந்துட்டோம். கிருபை வந்து நம்ம கீழ்ப்படிவதை எதிர்பார்க்கறது இல்லை, கிருபை விசுவாசத்தை எதிர்பார்க்குது. கிருபை வந்து நம்ம நம்ம என்ன சொல்ல, அவருக்கு பிரியமாக இருக்க நான் அவருக்கு நண்பனாக இருக்கிறேன். கிருபையினாலே நான் நண்பனாக்கப்பட்டேன், கிருபையினாலே நீதிமான் ஆக்கப்பட்டேன், கிருபையினாலே பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிற என்று அறியீர்களா? இப்போ மறுபடியும் புதிய மனுஷன் ஆக்கப்பட்டுட்டோம். இப்போ சொல்லப்போனால் மறுபடியும் நம்ம ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கொண்டு உட்கார வைக்கிறாரு சபைக்குள்ளே. இப்போவும் அறிவின் மரமும் இருக்குது, இப்போவும் ஜீவ மரமும் இருக்குது. மறுபடியும் நீ அறிவின் மரத்துக்கு போகாத, மறுபடியும் பாவத்துக்கு எதுவாக போகாத, அதுக்கு கீழ்ப்படியாத. அதுவும் உன்னை கீழ்ப்படிய உன்னை டெம்ப்ட் பண்ண உன்னை சோதிக்கும். நீ அதுக்கு கீழ்ப்படியாத. நீ எதுக்கு கீழ்ப்படியணும்? நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதல். எந்த நீதி? விசுவாசத்தினால் வரும் நீதிக்கு கீழ்ப்படியுங்க. அப்போ விசுவாசத்தினால் கிடைக்கிற நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க, அதுக்கு கீழ்ப்படியுங்க. நான் சொல்லுவாங்க அப்போ எதை எதிர்பார்க்குதுன்னு சொன்னேன், நியாயப்பிரமாணம் கீழ்ப்படுதல் எதிர்பார்க்குது. ஆனால் கிருபை எதை எதிர்பார்க்குது? ஆமாம், அதுவும் கீழ்ப்படுதல். அது எப்படிப்பட்ட கீழ்ப்படுதல்னா, ஆமென் ஸ்தோத்திரம், நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதல். நீதி எது? நீதி ஆமென் ஸ்தோத்திரம் விசுவாசத்தினால் வரும் நீதி. நீதி எது? நீதி நான் இப்போது தேவனுடைய நண்பனாக இருக்கிறேன், இப்போது நான் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன், இப்போது அது நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையிலாக இருந்தீங்க, இப்போ அடிமைகளாக இருந்தும் இப்போது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் எதுக்கு ஒப்புவிச்சிருக்கீங்க? ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம்.
இந்த உபதேச சட்டம் வேறு, நியாயப்பிரமாண சட்டம் வேறு. இந்த ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டமும் நியாயப்பிரமாணம் வித்தியாசமானது. இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? ஆமாம், நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க, மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்துருக்குறீங்க. ஸ்தோத்திரம். கட்டாயத்தினாலே அல்ல, பலவந்தம் பண்ணினதினாலே அல்ல, பயமுறுத்தலினாலே அல்ல. ஆமாம், ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாய். அப்போ பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு இப்போ நீதிக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் நீதிக்கு நீங்கள் அடிமைகள். என்னென்ன அர்த்தம்? அந்த அர்த்தம் அடிமைன்னு நீங்கள் அப்படி அந்த 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 பாவத்துக்குள்ள அடிமைக்கும் நீதிக்குள்ள அடிமைக்கும் வித்தியாசம் இருக்குது. இது அன்பின் அடிமை, நீதிக்கு அன்பின் அடிமை. அங்கே பாவத்துக்கு நம்ம ஆமாம், அது அடிமைத்தனம், அது அடிமைத்தனம். அப்போ என்னென்னா, நம்ம இப்போ நீதிக்கு நம்ம அடிமையாகிட்டோம். முன்னே நம்ம பாவம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம், இப்போ நீதி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்க போகிறோம். முன்ன பாவம் நம்மளை நம்மளை வேலை வாங்கிச்சு, இப்போ நீதி நம்மளை வேலை வாங்குது. ஸ்தோத்திரம். உங்கள் மாம்ச பலவீனத்தை நிமித்தம் மனுஷன் பேசுகிற விஷயமாக நான் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படிக்கு முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டீங்க. அவன் என்ன சொல்கிறானோ அதை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் பரிசுத்தமானது நடக்கும்படிக்கு உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துருங்க. இப்போ அப்போ பாவம் செய்யும்போது நீ செய்யலை, நீ செய்கிறன்னா என்னென்னா, அது நீ இப்போ அதுக்கு அதை நீ அது செய்ய அதுக்கு கீழ்ப்படிஞ்ச, அது சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்ச. இப்போ இங்கே வரும்போது நீதி செய்வதற்கு நீதி என்ன சொல்லுதோ கிருபைக்கு விட்டு கொடுத்து நீ நடக்கிற. இப்போ முன்னே நான் பாவத்துக்கு அடிமை, இப்போ நான் தேவனுக்கு அடிமை. இப்போ எனக்கு அந்த மாஸ்டர் மாறிட்டார். முன்ன சாத்தானுக்கும் சாத்தான் கிரியைகளுக்கும் சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவனால் பயன்படுத்தப்பட்டு இருந்தேன். இப்போ நான் தேவனுக்கும் தேவனுடையதான பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனாலே நான் பயன்படுத்தப்பட்டு வர்றேன். பாவத்துக்கு அடிமையாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாக இருந்தேன். இப்போ நான் நீதிக்கு அடிமையாக இருக்கிறதுனால பாவத்துக்கு என்ன செய்கிறேன்னா நீங்களாகி இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடச்சிது? இப்போ வெட்கப்படுறோம். ஐயோ, நம்ம இப்படி வாழ்ந்துருக்கிறோமே, இதெல்லாம் செஞ்சுருக்கிறோமே, நம்ம இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறோமே, என்ன பிரயோஜனம்? அதனுடைய முடிவு என்னதுதான்? மரணம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுச்சு, ஆனால் அதனுடைய முடிவு மரணம்தான். ஆனால் இங்கே பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால பரிசுத்தமாகுதல் இப்போ கிடைக்கிற பலன் முடிவோ நித்திய ஜீவன். இப்போ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிவதனால தேவனுக்கு அடிமை. அப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டதுனால இனி நான் தேவனுக்கு இந்த விருத்த சேதனை என்னன்னா, நான் எந்த காரணத்தை கொண்டும் நான் இனி மறுக்கவே முடியாது. என் சர்வத்தில் நான் ஒரு அடையாளத்தை வச்சுருக்கேன். அதான் யூதனுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். நான் வச்சுருக்கிறேன், நான் வித்தியாசமானவன், நான் தேவனுக்கு உரியவன், நான் அவருக்கு இருந்து என்னை விற்று போட்டவன், இந்த காதில் தொலையிடப்பட்ட அடிமை போல் அவன் விருத்த சேதனை பண்ணப்பட்டவன். இங்கே நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்ததுனால நான் இவருக்கு அடிமையாக இருக்கிறேன். எனக்கு நித்திய ஜண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டான நித்திய. இப்போ 2 பட்டியல் போட்டிங்கன்னா சாத்தானுடைய அடிமையானவனுடைய வாழ்க்கை, தேவன் இயேசு கிறிஸ்து அதுக்கு அடிமையானது. இந்த பாவத்துக்கு அடிமையாக சாத்தானுக்கும் பாவத்துக்கும் அடிமையாக இருந்த நாம் எப்படி இங்கே பரிசுத்தத்துக்கும் தேவனுக்கும் நம்ம எப்படி இங்கே வாங்கினோன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்ம மீட்டுக்கொண்டு நம்ம விசுவாசித்ததுனால அவர் பின்னால் வந்ததுனால நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். ஸ்தோத்திரம். இடது பக்கம் இருக்கிற சாத்தானுடைய கையில் இருந்த நாம் வலது பக்கம் என்ன செய்யிட்டோம்? வெற்றிகரமான நீதிக்கு, அநியாயத்துக்கு பிள்ளைகளாக இருந்த நாம் இப்போ நீதிக்கு பிள்ளைகளாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். முன்னே நித்திய மரணம், இப்போ நித்திய ஜீவன். ஆமென். இதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தை பார்க்குறோம். நம்ம கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? கூடாதே. இப்போ நம்ம இன்றைக்கி கிருபையின் உபதேசம் எக்கச்சக்கமாக பெருகி போய் கிடக்குது. நம்ம எவ்வளோ தான் பாவம் செய்தாலும் அவர்கிட்ட மன்னிச்சுக்கோங்கப்பான்னு சொன்னால் மன்னிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நம்ம பாவத்தில் நிலைச்சிருக்கலாமா? கிருபை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கலாமா? கூடாது. நாம் என்ன செய்யணும்? பாவத்துக்கு மறிக்க வேண்டும்.
அப்படின்னு சொல்லி இதில் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். நம்ம பாவத்துக்கு இப்போ கிருபைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கும்போது பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன எதுக்கு நம்ம அடிமைகளாக இருக்கோம்? பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ளும். நம்ம தேவனுக்கு அடிமைகளாக இருந்தால், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயித்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுகிறார். பாவம் மரணத்துக்கு ஏதுவானது, கீழ்ப்படிதல் நீதிக்கு ஏதுவானது, நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது. ஆகையினால் நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானத்தினுடைய முக்கியத்துவத்தை இதில் பார்க்குறோம். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாவத்துக்கு மறிக்கிறோமா, நீதிக்கு பிழைக்கிறோமா, இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுகிறோம் அப்படிங்கிறத என்ன செய்கிறார் இதில் சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். பரிசுத்தமாகுதலை நம்ம தெரிந்து கொள்ளும்படிக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இனி பாவத்தில் நிலைத்திருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக இருக்கணும். பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது? அடிமைகளாக இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு அடிமையாக இருந்தால் அதனுடையதான முடிவு நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி, பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபை நித்திய ஜீவனை கொடுக்குது. அதனால் நம்ம கிருபையை சார்ந்து கொள்வோம். ஜெபம் பண்ணலாமா? அப்பா, இரக்கம் கிருபை இருந்தால் நீங்கள் நல்ல பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த நாளும் அப்பா நாங்கள் பாவத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆமேனப்பா கிருபைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க தேவனே. நியாயப்பிரமாணம் ஆமேனப்பா ஒருவனை நீதிமானாக்காது. ஆமாம், இயேசு கிறிஸ்துவின் தானே அப்பா ரத்தம் தான்ப்பா ஆமேனப்பா அப்படியே கிருபை வரங்கள் தான் எங்களை நீதிமானாக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆமேனப்பா எல்லோரும் ஞானஸ்தானம் பெறவும் கிருபையில் அப்பா சார்ந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாங்க. அதே சமயத்தில் கர்த்தாவே, கிருபைக்கு காத்திருக்கிற உங்களை பாவம் ஆண்டு கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் எதற்கு எங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்குறோமோ அது எங்களை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி பார்க்குறோம்ப்பா. நாங்கள் நீதிக்கு நாங்கள் அடிமைகளாக, தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக எங்களை இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. தகப்பனே ஆமீனப்பா, பாவம் செய்தால் அதனுடையதான அப்பா விளைவு மரணம், நரகம் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளில் பார்க்குறோம் ஆண்டவரே. ஆனால் நம்முடைய கிருபை வரமோ அப்பா நித்திய ஜீவனை கொடுக்கும் என்பதை அறிந்து நாங்கள் நம்முடைய கிருபைக்கு காத்திருந்து பாவத்தை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தரும். எங்களிடத்தில் பலன் இல்லை, நீங்கள் அதற்கு பலனை தருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்து தைரியப்படுத்தும் அப்பா, பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.